ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சின்ன மருமகள் சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ராஜாங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களும் தமிழ்ச்செல்வி குடும்பத்தில் இருக்கிறவங்களும் ரொம்ப சந்தோஷமாக குழந்தை பிறந்து 30 நாள் ஆனதுனால அவங்க எல்லாருமே இப்போது குலதெய்வ கோவிலுக்கு வந்திருக்காங்க. வந்த உடனே பயங்கர சந்தோஷமாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பூஜைக்கான ஏற்பாடு ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த பக்கம் நம்ம தமிழ்ச்செல்வி அழகரை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பூஜையும் ஸ்டார்ட் பண்ண உடனேயே ரொம்பவே ஆக்ரோஷமா அந்த கருப்பு இருந்துட்டு நம்ம சேது உடம்புல இறங்கிறாரு. இறங்கின உடனேயே அப்படியே டான்ஸ் ஆடுறாரு. பக்கத்துல இருக்கிற எல்லாருமே ரொம்ப பயந்து போய் சேதுவை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தமிழ்ச்செல்வி கிட்ட போறாங்க நம்ம கருப்பு. போன உடனே இங்க பாருமா, நீ செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்க. கூடிய சீக்கிரம் அது எல்லாமே வெளியே வரப்போகுது. வெளியே வரும்போது நீ கண்டிப்பா உன் மனசுல இருக்கிற பாரத்தையும் கஷ்டத்தையும் இறக்கி வைப்ப. நீ தலை நிமிர்ந்து நடக்கவமா, நீ கவலைப்படாத, அது எல்லாமே கொஞ்ச நாள் அது வெளியே வரப்போகுது அப்படின்னு சொல்றாங்க. என்ன சாமி சொல்றீங்க? நான் சொல்றதையும் என்னோட மனசுல இருக்கிறதையும் யாரையும் புரிஞ்சுக்கவே மாட்றாங்க சாமி. நீங்களாவது என் மனசுல இருக்கிறத புரிஞ்சுக்கிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிடவும், இங்க பாருமா, இன்னைக்கு இதே கோவில்ல நைட்டு எனக்கு நீ பூ மிதிச்சுனா கண்டிப்பா அது எல்லா உண்மையுமே எல்லாருக்கும் தெரிய வைப்பமா அப்படின்னு சொல்லி நம்ம கருப்பு இருந்துட்டு தமிழ்ச்செல்வி கிட்ட சொல்லவும், கண்டிப்பா சாமி, கண்டிப்பா நீங்க சொன்ன பரிகாரத்தை நான் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட நம்ம ஈஸ்வரி, சித்ரா, அதுக்கப்புறம் ஐஸ்வர்யா, இவங்க 3 பேருமே அப்படியே ரொம்பவே பதட்டமாகறாங்க. அதுக்கப்புறம் சித்ரா வந்துட்டு, என்னம்மா, அந்த சேதுக்கு சாமி வந்து எல்லா உண்மையுமே அந்த தமிழ்ச்செல்வி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம எல்லா உண்மையும் தெரிஞ்சா வீட்டுல இருக்கிறவங்களெல்லாம் நம்மள உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாங்கம்மா. எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. அப்படியே கொஞ்ச நேரம் அமைதியா இருடி. அவ அந்த பரிகாரத்தை பண்ணா மட்டும் தானே அந்த அந்த சாமியே வந்து எல்லா உண்மையும் சொல்லும். நம்ம அந்த பரிகாரத்தை பண்ண விடாம பண்ணுவோம். என்னம்மா சொல்ற? அதையும் மீறி எல்லா உண்மையும் எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சுன்னா என்னம்மா பண்றது? இங்க பாருடி, கண்டிப்பா அவளை அந்த பரிகாரத்தை பண்ணவே விடக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. நம்ம கருப்பு தமிழ்ச்செல்வி கிட்ட அந்த பரிகாரத்தை சொன்னபடியே நைட்டு அதுக்கான ஏற்பாடெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் என்ன, பூசாரி வந்துட்டு, என்னம்மா ரெடி ஆயிட்டீங்களாம்மா அப்படின்னு சொல்லி தமிழ்ச்செல்வி கேட்கவும், ரெடி ஆயிட்டு சாமி, இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் பூ மிதிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி பூ மிதிக்கிறதுக்காக போகிறாங்க. இந்த பக்கம் ஈஸ்வரி எப்படி நம்ம தமிழ்ச்செல்வியை தடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளானை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதாவது நம்ம தமிழ்ச்செல்வி பிரசாதம் குடிப்பாங்க இல்லையா, அதில் மயக்க மருந்தை கலந்து கொடுத்துட்றாங்க. நம்ம தமிழ்ச்செல்வியும் குடிச்சிடுறாங்க. குடிச்சிட்ட உடனே போய் பூ மிதிக்க நடக்கிறாங்க. நடக்க அவங்களுக்கு மயக்கமா வருது. அந்த மயக்கத்தை கூட அப்படியே சமாளிச்சுட்டு அப்படியே பூ மிதிச்சிடுறாங்க. மிதிச்ச உடனே ஈஸ்வரி, சித்ரா, ஐஸ்வர்யா இவங்க எல்லாருமே பயங்கர ஷாக்கு. கூட்டத்துல இருந்து காட்டச்சி அம்மன், பூசாரி அம்மா வந்திருக்காங்க. அந்த பூசாரி அம்மா வந்து நம்ம ஈஸ்வரியோட கழுத்தை பிடிச்சி, என்னடி, எனக்கு பரிகாரம் வந்த ஒரு பொண்ணு, அவளை பரிகாரம் பண்ண விடாம நீ சதிவேலையா பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கழுத்தை பிடிச்சி நெரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த நம்ம சேது, ராஜாங்கம் அப்படின்னு எல்லாருமே பயங்கர ஷாக்ல, மா என்னம்மா இது, முதல்ல அவங்க கழுத்துல இருந்து கையை எடுங்கம்மா அப்படின்னு சொல்றாங்க. அடே, நான் யார் வந்திருக்கேன்னு உங்களுக்கு தெரியுமாடா? நான் காட்டச்சி அம்மன்றா. என்னோட எல்லையில் உருவாங்கின குழந்தைங்களை கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்காடா இவ. அது மட்டும் இல்லாமல் அந்த தாயை எவ்வளோ சதிவேலை பண்ணி இந்த பொண்ணு மேலே எவ்வளோ பழி போடணுமோ அவ்வளோ பழியும் தூக்கி போட்டு இந்த பொண்ணை வெளியே அனுப்புனதே இவங்க தாண்டா அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேட்ட சேது, ராஜாங்கம், தமிழ்ச்செல்வின்னு எல்லாருமே பயங்கர ஷாக் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஐஸ்வர்யா பயங்கர பதட்டத்தில் இருக்காங்க. இங்கே பாருடி, நீ மட்டும் உன்னோட வாயாலே எல்லா உண்மையும் சொல்லலைனா கண்டிப்பா இங்கவே இந்த இடத்துலயே உன்னை எனக்கு நரபலியா ஆக்கிக்க வேண்டி அப்படின்னு சொல்லுவோம். ஐயோ சாமி, அப்படியெல்லாம் பண்ணிடாதீங்க சாமி, நான் எல்லா உண்மையுமே சொல்லிடுறேன், எல்லார்கிட்டையும் சொல்றேன், என்னை மன்னிச்சிருங்க சாமி அப்படின்னு சொல்லி கதறி அழுதுகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்னடி, உன் கூட கூட்டு சேர்ந்தாங்களே அவங்க 2 பேரும் எங்கடி அப்படின்னு சொல்லி கேட்கவும், அவங்க 2 பேருமே முன்னாடி வந்து, சாமி என்னை மன்னிச்சிருங்க சாமி அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே நிற்கவும், நம்ம ஐஸ்வர்யா கண்ணத்துல பல்லார்னு ஒரு அடிச்சுட்டு, இங்க பாருங்க, உங்க வாயாலே நீங்க 3 பேரும் எல்லா உண்மையும் சொல்லல, அவ்வளவுதான் உங்களுக்கு அப்படின்னு சொல்லவும், எல்லாருமே எதுவுமே பேசாம அப்படியே பதட்டமா
ஐயோ, நம்ம வாயிலே இது எல்லா உண்மையும் சொன்னா இப்போ நம்மளை எல்லாரும் சும்மாவே விட மாட்டாங்களே, இப்போ நம்ம என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருமே பதட்டமா இருக்கவும், அதுக்கப்புறம் நம்ம ராஜாங்க இருந்துட்டு, இங்க பாருங்க சாமி, என்ன சாமி சொல்றீங்க? எல்லா பிரச்சனைக்கும் இவங்க 3 பேரு தான் காரணமா? எனக்கு ஒன்றும் புரியல சாமி, என்ன சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? இங்க பாருடா, நீ போய் பூஜை அறையில ஒரு வெத்தலையை எடுத்துட்டு வாடா அப்படின்னு சொல்லி நம்ம ராஜாங்கத்துக்கிட்ட சொல்லவும், ராஜாங்கமும் போய் வெத்தலை எடுத்துட்டு வராங்க. இங்க பாரு, அதுல நான் மைய தடவி இருக்கேன். மைய தடவுறதுனால அன்னைக்கு இந்த பொண்ணு வீட்டை விட்டு போறதுக்கு காரணம் யார் யாருன்னு இதுல உனக்கு தெரியும் பாருடா அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. நம்ம ராஜாங்கமும் சேதுவும் அதை பாக்குறாங்க. பார்த்த உடனே நடந்த விஷயத்தெல்லாம் அப்படியே ஒவ்வொன்றா பார்க்க அவங்களோட முகத்தோட ரியாக்ஷன் மாறிக்கிட்டே இருக்கு. பயங்கர ஷாக்கில் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஐயோ கடவுளே, நம்ம எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கோம். எந்த ஒரு தப்புமே பண்ணாத ஒரு பொண்ணு மேலே பழியை போட்டு அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி வீட்டை விட்டு துரத்து விட்டுட்டோமே அப்படின்னு நினச்சி பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு என்ன, இந்த வீட்டில் இருக்கிற எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க மாமா, நீங்களும் என்னை மன்னிச்சிருங்க மாமா, ஏதோ தெரியாமல் நாங்கள் பண்ணிட்டோம் மாமா, என்னை மன்னிச்சிருங்க மாமா அப்படின்னு சொல்லவும், என்னடி பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு எப்படி உன்னால் மன்னிப்பு கேட்க முடியுது? இங்க பாரு, நீ நிறைய தப்பு பண்ணியிருக்க, அது எல்லாத்தையும் மன்னிச்சு உன்னை நான் இதனால் வரைக்கும் விட்டு வச்சிருந்தேன். இனிமேலும் உன்னை விட்டு வைக்கணுன்ற அவசியம் எனக்கு இல்லடி. இந்த மாதிரி ஒரு கேடுகெட்ட ஜென்மங்க ஊருக்குள்ள இருந்தாலோ இந்த உலகத்துல இருந்தாலோ மனுஷங்க நிம்மதியா வாழ முடியாதடி. ஒருத்தங்க சந்தோஷமா இருந்தா போதும், அந்த சந்தோஷத்தை எப்படியாவது கெடுத்து விடலான்ற எண்ணம் உன் மனசு முழுக்க இருக்கடி. அந்த மனசுல இருக்கிறத எல்லாத்தையும் உடைச்சி உன்னை மூளையில உட்கார வைக்கிறேன்டி அப்படின்னு பயங்கர ஆக்ரோஷமா பேசிக்கிட்டு இருக்கவும், இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த நம்ம கருப்பு இருந்துட்டு ரொம்பவே அதிர்ச்சியா மலர்கிட்ட, என்ன மலரு இப்படியெல்லாம் நடந்திருக்கு, இவங்களா இது எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு பயங்கர ஷாக்கில் கேட்டுக்கிட்டு இருக்கவும், அதுக்கப்புறம் நம்ம ராஜாங்க இருந்துட்டு, இங்கே பாருங்கம்மா, நாங்கள் பெரிய பெரிய தப்பு பண்ணிட்டோம், இப்போ நாங்கள் என்னம்மா பண்ணுறது, நீங்களே ஏதாவது பரிகாரம் தான் சொல்லுங்கம்மா. இங்கே பாருடா, நீ மன்னிக்க முடியாத தப்பை பண்ணியிருக்கடா. எந்த ஒரு தப்புமே பண்ணாத ஒருத்தி மேலே பழியை தூக்கி போட்டு அவளை கஷ்டப்படுத்தி காயப்படுத்தி கேட்கக்கூடாத வார்த்தையெல்லாம் கேட்டு அவளை தண்டனைக்கு உள்ளாக்கியிருக்கீங்க. அவ தினம் அதை நினைச்சு எவ்வளவு மன உடைச்சலுக்கு உள்ளாகிறான்னு உனக்கு தெரியாதுடா. பாவண்டா, அவ ஒவ்வொரு நாளும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறது என்னால பார்க்க முடியாததாண்டா. இப்போ எல்லா உண்மையும் எல்லார்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன். அவ என்னோட மகடா, என்னோட மக கஷ்டப்படுறத என்னால பார்க்க முடியாதுடா. அதனால தாண்டா எல்லா உண்மையுமே எல்லாருக்கும் தெரிய வச்சேன் அப்படின்னு சொல்லவும், நம்ம வசந்தி இருந்துட்டு கையெடுத்து கும்பிட்டு, இங்க பாருங்கம்மா, என்னோட மகளோட கஷ்டம் உங்களுக்காவது புரிஞ்சதே. இங்க இருக்கிற யாருமே என் மகளை புரிஞ்சுக்காம என் மக தான் இது எல்லா தப்புமே பண்ணியிருப்பான்னு சொல்லி எல்லாருமே என் பொண்ணை கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம என்னோட பொண்ணுக்கு பிறந்த 2 குழந்தைங்களும் தான் கூட இருக்கணும்னு நினைச்சு ஆசைப்பட்டுட்டு இருந்தா. ஆனா ஒரு குழந்தைய பிரிச்சு எடுத்துட்டு போய் அந்த குடும்பத்துக்கிட்ட கொடுத்துட்டு வந்துட்டாங்க. இப்போ அதை நினைச்சு ஒவ்வொரு நாளும் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கா. அந்த குழந்தைக்காக மட்டும்தான் அந்த குடும்பத்து கூட பேசணும் அப்படின்ற எண்ணத்தோட அவ இருக்கா சாமி. இப்படி அவ மனசுல இருக்கிற பாரத்தை மொத்தமா இறக்கி வச்சுட்டீங்களே, ரொம்ப 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 நன்றிங்க சாமி அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே சொல்லவும், இங்க பாருமா, நீ ஒரு பொக்கிஷத்தை பெத்து வச்சிருக்கமா. கண்டிப்பா உங்களோட பொண்ணால உங்களுக்கு பெருமையும் சந்தோஷமும் செல்வமும் நிறைய வரப்போதுமா. இன்னும் கொஞ்ச காலம்தான், அதுக்கப்புறம் நீங்க யாருமே நினைச்சு பார்க்காத அளவுக்கு உயரத்துல போய் நிப்பீங்க. நீங்க கவலையே படாதீங்கம்மா அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே பயங்கர ஷாக்லையும் ஆக்ரோஷத்துலையும் நம்ம சாமி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு, இங்க பாருங்க மாமா, என்னை மன்னிச்சிருங்க மாமா அப்படின்னு சொல்லி காலில் போய் விழுறாங்க. விழுந்த உடனே அடிச்சு, முதல்ல எந்திரி, இவ்வளோ பெரிய துரோகத்தை என் குடும்பத்துக்கு நீ பண்ணியிருக்க, அதுவும் எங்க வீட்டில் இத்தனை நாள் இருந்திருக்க, எப்படி உன்னால முடிஞ்சது ஈஸ்வரி? எதுக்காக இப்படி ஒரு துரோகத்தை என்னோட பையனுக்கு பண்ண? அதுவும் இப்படி ஒரு கேவலமான ஒரு விஷயத்த பண்றதுக்கு எப்படி மனசு வந்தது? இங்க பாருங்க மாமா, தமிழ் செல்வியை
பழி வாங்கணுன்றதுக்காக தான் இப்படியெல்லாம் பண்ணோம். ஆனால் நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு உங்கள் பதவி பறிப்போகணும்னு சத்தியமாக நான் நினைக்கல. இது எல்லாமே எதர்ச்சியாக நடந்தது தான். என்னை மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுதுகிட்டே இருக்கவும் நம்ம சேது இருந்துட்டு, இங்கே பாருங்க சின்னம்மா, உங்ககிட்ட இருந்து நான் துளி கூட இதை எதிர்பார்க்கவே கிடையாது. எப்படி சின்னம்மா எனக்கு போய் இப்படி ஒரு துரோகத்தை பண்ணீங்க? நான் உங்களை என்னோட அம்மா ஸ்தானத்தில் வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஆனால் நீங்கள் எனக்கு இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணியிருக்கீங்க. என்ன என் பொண்டாட்டிக்கும் பிள்ளைங்களுக்கும் துரோகத்தை பண்ண வச்சிருக்கீங்க. தாமரை விஷயத்தில் வீடே எனக்கு எதிராக இருந்தப்போ ஆனால் தமிழ்ச்செல்வி மட்டும்தான் எனக்கு ஆதரவாக பேசிக்கிட்டு இருந்தா. ஆனால் அவன் மேலே நான் ஒரு துளி கூட நம்பிக்கை வைக்காம போயிட்டேனே அப்படின்னு நினச்சி பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம காட்டச்சம்மன் இருந்துட்டு, இங்கே பாருப்பா, நீ தமிழ்ச்செல்வி மேலே இருக்கிற கோவத்துலேயும் ஆவேசத்துலேயும் அவளை கண்டபடி பேசி வீட்டை விட்டு அனுப்பிட்ட. இனிமேலும் அவளோட கோவத்தையும் ஆவேசத்தையும் யாராலும் குறைக்க முடியாது. அவ கோவமோ ஆவேசமோ நியாயமானது. நீ அவளோட மனசை மாற்றி அவ கூட சேர்ந்து வாழணும். 2 பேருமே சேர்ந்து வாழ்ந்தாதான் அந்த குழந்தைக்கு நல்லது. நடந்தது எல்லாத்தையும் மன்னிச்சு மறந்துட்டு 2 பேரும் சேர்ந்து வாழணும். ஆனால் நீ தான் அதுக்கு எல்லா முயற்சியும் எடுக்கணும். எப்படியாவது தமிழ்ச்செல்வியோட மனசை மாற்றி நீ தான் அவ கூட சேர்ந்து வாழ்றதுக்கு முயற்சி பண்ணணும். அவளை நீ ரொம்ப காயப்படுத்திருக்க அப்படின்னு தமிழ்ச்செல்வியை பற்றி சேதுக்கிட்ட சொல்லவும் சேது இருந்துட்டு, கண்டிப்பா சாமி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர அழுகையோடையும் கண்ணீரோடையும் தமிழ்ச்செல்வி கிட்ட போய் நின்று, இங்கே பாரு தமிழ், நான் பண்ணது எல்லாமே தப்பு தான். நான் உனக்கு மிகப்பெரிய துரோகத்தை பண்ணியிருக்கேன், நம்பிக்கை துரோகம் பண்ணியிருக்கேன். உன்னோட நம்பிக்கை எல்லாத்தையும் உடைச்சிருக்கேன். இனிமேல் கண்டிப்பாக என் மேலே உனக்கு துளி கூட நம்பிக்கை வராதுன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் என்னை மன்னிச்சிரு. அப்போ இருந்த சூழ்நிலையில் நீ தான் எல்லா தப்பையும் பண்ணியிருப்பேன்னு நினச்சி நான் இப்படியெல்லாம் பண்ணிட்டேன். என்னை மன்னிச்சிரு அப்படின்னு காலில் விழாத குறையா கெஞ்சவும், இங்கே பாருங்க, உங்களுக்கு அசிங்கமாக இல்லை இப்படி என்கிட்ட வந்து கேட்கறதுக்கு? நான் அன்னைக்கே உங்ககிட்ட என்ன சொல்லிட்டு வந்தேன்? நீங்கள் கண்டிப்பாக ஒரு நாள் உண்மை தெரிஞ்சு என்னோட காலில் வந்து விழுவீங்கன்னு சொன்னனா இல்லையா? அப்போ உங்களை மன்னிக்கவே மாட்டேனே. நான் அன்னைக்கே உங்ககிட்ட சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு தமிழ்ச்செல்வி, நான் பேசினது எல்லாமே தப்பு தான். என்னை மன்னிச்சிருமா ப்ளீஸ்மா அப்படின்னு சொல்லி கெஞ்சவும், என்ன சொன்னீங்க? தகுதி தராதாரம் பார்த்து நான் கல்யாணம் பண்ணியிருந்திருக்கணும். தகுதி தராதாரம் பார்க்காம கல்யாணம் பண்ணதுனால தான் இப்படி ஒரு பிரச்சனை எனக்கு வந்திருக்கு. என் அப்பாக்கும் எனக்கும் இவ்வளோ பெரிய துரோகத்தை நீ பண்ணியிருக்க, அப்படி இப்படின்னு என்னென்ன பேசுனீங்க, என்னை எவ்வளோ காயப்படுத்துனீங்க, எங்களை எவ்வளோ அசிங்கப்படுத்துனீங்க. இப்போ அந்த கௌரவமெல்லாம் எங்கே போச்சு? உங்களுக்கு ஏற்ற தகுதி தராதாரம் பார்த்தே பழகுங்க. இனிமேல் எங்கள் வீட்டு பக்கமோ இல்லை என்னோட குழந்தைய பார்க்கவோ வந்துடாதீங்க. தயவு செஞ்சு இன்னொரு குழந்தைய என்கிட்ட கொடுத்துருங்க. என்னால் 2 குழந்தையும் பிரிஞ்சு இருக்க முடியல. முதல்ல என்னோட குழந்தைய கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்டு அப்பத்தான் இருந்துட்டு, இங்கே பாருடா ராஜாங்கம், நான் உங்ககிட்ட சொன்னா இல்லையா, பொறுமையாக இருங்கடான்னு. ஆனால் நீங்கள் பொறுமையை இழந்து என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருந்தீங்க. அதுவும் இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணமான ஒருத்தியவே உன் பையனுக்கு நீ கல்யாணத்தை பண்ணி வச்சிருக்க. இப்போது இந்த தப்பெல்லாம் மாற்ற முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இது கேட்ட உடனே நம்ம ராஜாங்கத்துக்கு பயங்கரமாக ஷாக் ஆகிடுது. அதுக்கப்புறம் ஐஸ்வர்யா இருந்துட்டு சேதுவோட காலில் விழுந்து, இங்கே பாருங்க மாமா, நான் பண்ணது எல்லாமே தப்பு தான் மாமா, என்னை மன்னிச்சிருங்க மாமா, ப்ளீஸ் மாமா, நீங்கள் என்னை மட்டும் வெறுத்துறாதீங்க மாமா, நான் தான் உங்கள் பொண்டாட்டி, நீங்கள் தொட்டு தாலி கட்டின பொண்டாட்டி மாமா அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேட்ட உடனே நம்ம சேதுக்கு பயங்கர கோபம் வந்து ஐஸ்வர்யாவை பலார்னு அரைஞ்சி கழுத்தை பிடிச்சிக்கிட்டு, இங்கே பாருடி, உனக்கு என்னடி துரோகம் பண்ண? நான் என்ன துரோகம் பண்ண? எனக்கு எதுக்காக இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணியிருக்கேன்? உன்னை நான் அவ்வளோ நம்பினேடி. ஆனால் எனக்கு இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணி என்னை கல்யாணம் பண்ணணுன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக இப்படி என்னோட குழந்தைங்களையும் என் பொண்டாட்டியும் பிரிய வச்சுட்டேடி. என் குழந்தைங்கன்னா எவ்வளோ பிடிக்கணும் உனக்கே தெரியுமா இல்லையாடி? எதுக்காகடி இதெல்லாத்தையும் பண்ண? இங்கே பாருங்க மாமா, சின்ன வயசுலேருந்தே நீங்கள் தான் எனக்கு வேணும், உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு எவ்வளவோ ஆசைப்பட்டேன். ஆனால் அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நான் எவ்வளோ காயப்பட்டேன், எவ்வளோ அழுதுருக்கேன்னு உங்களுக்கு தெரியுமா? அதுக்கப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நீங்களும் தமிழ்ச்செல்விக்கும் ஏதோ சண்டை வந்து டிவோர்ஸ் ஆகிற வரைக்கும் வந்துச்சு. எப்படியாவது நீங்கள் 2 பேரும் பிரிஞ்சிட்டிங்கன்னா நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கலான்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். ஆனால்
அது எல்லாமே சரியாயி நீங்கள் 2 பேரும் திரும்ப ஒன்று சேர்ந்துட்டீங்க. அது எனக்கு பிடிக்கல மாமா. அதனால தான் தமிழ்ச்செல்வியை எப்படியாவது உங்ககிட்ட இருந்து பிரித்து நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சேன். அதெல்லாம் மிகப்பெரிய தப்பு தான் மாமா. நடந்ததெல்லாம் மறந்துட்டு நம்ம 2 பேரும் சந்தோஷமாக வாழலாம் மாமா அப்படின்னு சொல்லவும், என்னடி சொன்ன நீ? என்ன சொன்ன? இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணிட்டு எல்லாத்தையும் மறந்து உன் கூட சேர்ந்து வாழ்வேன்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா? அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அடிச்சுக்கிட்டே இருக்கவும், நம்ம ராஜாங்க இருந்துட்டு சேது கொஞ்ச நேரம் நிறுத்து சேது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சேது இருந்துட்டு பயங்கர அழுகையோடையும் கண்ணீரோடையும் ரொம்பவே அழுதுகிட்டு, அப்பா இங்கே பாருங்கப்பா, எனக்கு எவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கப்பா. தமிழ்ச்செல்வி எப்போவுமே என்னை மன்னிக்க மாட்டா. அவ்வளோ பெரிய துரோகத்தை தமிழ்ச்செல்விக்கு பண்ண வச்சுருக்காங்கப்பா. என்னோட குழந்தைங்கள பிரிஞ்சு இருக்கிறதுக்கு காரணம் இவங்க 3 பேர் தான்ப்பா. இவங்க 3 பேரையும் நான் சும்மாவே விட மாட்டேன்ப்பா அப்படின்னு பயங்கரமாக அழுதுகிட்டே இருக்கவும், இங்கே பாரு சேது, உன்னோட மனநிலை என்னன்னு எனக்கு நல்லாவே புரியுது சேது. நீ கவலைப்படாத. கண்டிப்பாக எல்லாமே ஒரு நாள் சரியாகும். ப்ளீஸ் நீ அழுகாத அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனேயே என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் சேது அப்படியே மண்ணில் புரண்டு அழுதுகிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம அதாவது சாவித்திரி இருந்துட்டு, இங்கே பாருங்க மதனி, உங்களுக்கு கொஞ்சமாவது மனசாட்சின்றது ஒன்று இருக்குதா இல்லையா? எதுக்காக சேதுவை இப்படியெல்லாம் கஷ்டப்படுத்தியிருக்கீங்க? சேது ரொம்ப ரொம்ப பாவம். அவன் எப்படி அழுதுகிட்டு இருக்கான்னு பாருங்கள். அவனோட வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டீங்களே. அவன் சந்தோஷமாக வாழ வேண்டியவன். அவனோட சந்தோஷத்தையே இப்போது இழக்க வச்சுட்டீங்களே. இப்போது அவனோட சந்தோஷத்தை உங்களால் திருப்பி கொடுக்க முடியுமா? எப்படி உங்களால் இப்படி ஒரு காரியத்தை பண்ண முடிஞ்சது? அப்படின்னு பயங்கர கோவத்தோடையும் ஆவேசத்தோடையும் பேசவும், இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த நம்ம அதாவது ஈஸ்வரி இருந்துட்டு, இங்கே பாருங்க அத்தாச்சி, நீங்கள் இந்த விஷயத்தில் தலையிடாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன மதனி, என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? எங்கள் குடும்பத்திலே இருந்து என் அண்ணனுக்கு எவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணியிருக்கீங்க. ஒவ்வொரு நாளும் எங்கள் வீட்டிலே இருந்து உங்களுக்கு தேவையானதெல்லாம் ஒவ்வொன்றுத்தையும் என் அண்ணன் பார்த்து செஞ்சுக்கிட்டு தான் இருக்காரு. அவருக்கு போய் இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணியிருக்கீங்களே, உங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சண்டை போய்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம தமிழ்ச்செல்வி இருந்துட்டு, நம்ம வந்த வேலை முடிஞ்சிருச்சுங்கம்மா. சாமி கும்பிட வந்தோம். சாமியால் என்னோட பாரம் முழுக்க கீழே இறங்கி வந்து அது இறக்கி வச்சுட்டேம்மா. இப்போது என் மனசு முழுக்க சந்தோஷம் மட்டும்தான் இருக்குது. என் மேலே எந்த ஒரு பழியும் இல்லை. நான் ரொம்ப ரொம்ப சுத்தமானவ. நான் எந்த தப்பும் பண்ணலைன்னு எல்லாருக்கும் அந்த கடவுளே நிரூபிச்சிட்டாருமா. இனிமே நான் எதுக்காகவும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இனிமே நான் மனசு நிம்மதியோட என்னோட படிக்கிற வேலையை பார்ப்பேம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே பாரடி தமிழ், உன் மேலே எந்த தப்பும் இல்லைன்னு எனக்கும் இப்போ தெரிஞ்சிருச்சுடி. ஏதோ மனசு ஓரத்தில் நீ இந்த தப்பு பண்ணியிருப்பியோன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இப்போது அது எதுவுமே இல்லடி. என்னை மன்னிச்சிருடி. நானும் உன்னை நம்பாமல் போயிட்டேனேடி அப்படின்னு பயங்கர வருத்தத்தோடு சொல்லவும், இங்கே பாருங்கம்மா, நீங்கள் என்ன நம்பாதது எனக்கு பெரிய பிரச்சனையே கிடையாது. என்னை விடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனேயே பயங்கரமாக அழுதுகிட்டே நம்ம அப்பத்தான் இருந்துட்டு, இங்கே பாருடி, நீ எந்த தப்பும் பண்ணியிருக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும்டி. அதனால தாண்டி உன்னை நம்பி உனக்காக உன் கூடவே வந்துட்டேன்டி நான் அப்படின்னு நம்ம அப்பத்தான் சொல்லவும், இங்கே பாருங்க அம்மாச்சி, இந்த விஷயத்தில் நீங்கள் என்னை நம்பினதை நினச்சா எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க அம்மாச்சி. என்ன முழுசாக புரிஞ்சுக்கிட்டது நீங்கள் ஒருத்தர் தான் அம்மாச்சி அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக அப்படியே கட்டி பிடிச்சிக்கிட்டு, ரொம்ப ரொம்ப நன்றிங்க அம்மாச்சி. இங்கே பாருடி, நீ அப்படியே இதே சந்தோஷத்தில் என்னை மன்னிச்சிருடி. நான் பண்ணது தப்பு தாண்டி. ஆனால் இந்த குடும்பத்துக்கும் அந்த குடும்பத்துக்கும் பந்தம் இருக்கணுன்றதுக்காக தாண்டி குழந்தைய எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு வந்தேன். என்னை மன்னிச்சிருடி அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்க அம்மாச்சி, இந்த விஷயத்தில் நான் எப்போவுமே உங்களை மன்னிக்கவே மாட்டேன். எந்த ஒரு ஜென்மத்திலையும் மன்னிக்க மாட்டேன். இந்த விஷயத்தில் என்கிட்ட நீங்கள் மன்னிப்பு கேட்காதீங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ராஜாங்க இருந்துட்டு தமிழ்ச்செல்வி கிட்ட வந்து, இங்கே பாருமா தமிழ்ச்செல்வி, அப்போ இருந்த சூழ்நிலையில் நாங்கள் ஏதோ தப்பு பண்ணிட்டோம். நாங்கள் அப்படியெல்லாம் பண்ணது மிகப்பெரிய தப்பு தான். அந்த தப்பை பண்ணது மட்டும் இல்லாமல் உன்னை ஊர் முன்னாடி அத்து விட்டு சேதுக்கும் இன்னொரு கல்யாணம் பண்ணி வச்சது அதை விட மிகப்பெரிய தப்பு. சரி பண்ண முடியாத ஒரு தப்பை நாங்கள் பண்ணியிருக்கோம். எங்களை மன்னிச்சிருமா அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்க ஐயா, நீங்கள் எதுக்காக ஐயா என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்? நீங்கள் என்கிட்ட மன்னிப்பு கேட்கணுன்ற அவசியம் கிடையவே கிடையாது. நீங்கள் தலகுனிய வேண்டிய அவசியமும் கிடையாது. நான் எந்த தப்பும் பண்ணலைன்னு உங்ககிட்ட நான் ஏற்கனவே சொன்னேன். நீங்கள் நம்பாமல் என்னை அசிங்கப்படுத்துனீங்க. ஏதோ கௌரவமோ அது இதுன்னு பேசுனீங்க. இப்போ உங்கள் கௌரவத்தெல்லாம் விட்டுட்டு என்கிட்ட எதுக்காக பேசுகிறீங்க? முதல்ல என்கிட்ட இப்படியெல்லாம் பேசுகிறத விட்டுட்டு உங்கள் வேலை என்னவோ அதை பாருங்க ஐயா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு நம்ம
அதாவது யார் நம்ம செல்லப்பாண்டி இருந்துட்டு தமிழ் கொஞ்சம் பார்த்து பேசு தமிழ் அப்படின்னு சொல்லவும், என்னப்பா என்ன பார்த்து பேச சொல்கிறீங்க? இனிமேலும் எந்த விஷயத்துலையும் பொறுமையெல்லாம் என்னால் பேச முடியாதுங்கப்பா. என்னோட சுயமரியாதை இழந்து யாருக்கிட்டேயுமே நான் எதையுமே விட்டு கொடுக்க மாட்டேன்ப்பா. அதனால தான் நான் இப்படி பேசிக்கிட்டு இருக்கேன். சாமி கும்பிட்டாச்சு, நம்ம எல்லாரும் கிளம்பலாமா அப்படின்னு சொல்லவும், நம்ம சேது இருந்துட்டு தமிழ்ச்செல்வியோட காலை பிடிச்சிக்கிட்டு, இங்கே பாரு தமிழ், நான் பண்ணது எல்லாமே தப்பு தான் தமிழ், நான் அதை புரிஞ்சுக்கிட்டேன் தமிழ், ப்ளீஸ் தமிழ் என்னை மன்னிச்சிடு தமிழ் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக அழுதுகிட்டே இருக்கவும், இங்கே பாருங்க, உங்களுக்கு சொன்னால் ஒரு முறை சொன்னால் உங்களுக்கு புரியாதா? எதுக்காக என்னோட காலை பிடிச்சிக்கிட்டு இருக்கீங்க? முதல்ல என்னோட காலிலேருந்து கையை எடுங்க, நான் கிளம்பணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு, இங்கே பாரு சேது, என்னை மன்னிச்சிரு சேது, நீ இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறதுக்கு காரணம் நான் தானே அப்படின்னு சொல்லவும், நம்ம தமிழ்ச்செல்வி அழுதுகிட்டே, இங்கே பாரியா, நான் உன்னை நம்பவே கூடாதுன்னு இருந்தேன். லாஸ்ட்டாக கோர்ட்டில் போயிட்டு இந்த டிவோர்ஸ் கேஸை நடந்துட்டுருக்கப்போ நான் டிவோர்ஸ் மட்டும் கேட்டிருந்தேன்னா என்னை போல் கெட்டிக்காரி யாருமே இல்லை. ஆனால் உன் கூட சேர்ந்து வாழணும்னு நினச்ச பாரு, திரும்ப உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து உன் மேலே முழு நம்பிக்கையும் வச்ச பாரு, அதுதான் நான் பண்ண மிகப்பெரிய தப்பே. ஆனால் நீ எனக்கு நம்பிக்கை கொடுத்த பார்த்தியா, அந்த நம்பிக்கையை 1% கூட நீ காப்பாற்றவே கிடையாது. உனக்கு பிடிச்சியா நீ என்ன வேணாலும் பண்ணுவ, பிடிக்கலனா காலில் போட்டு மிதிப்பியா? நான் என்ன உனக்கு, என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? எனக்கும் ஒரு மனசு இருக்குல்ல, அந்த மனசுக்குள்ளே எனக்கும் ஆசை கனவுன்னு நிறைய விஷயம் இருக்குல்ல. சக்திக்கும் ஜெனிக்கும் கல்யாணம் பண்ணி வச்சதில் எனக்கும் இந்த விஷயத்துக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லைன்னு சொன்னனா இல்லையா? நீங்கள் சொன்ன அடுத்த நிமிஷமே ஜெனிக்கு கால் பண்ணி, என்னால் இந்த விஷயத்தில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டேன். ஆனால் நீங்கள் ஆனால் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களே இப்படி ஒரு சதியை பண்ணி என்னை மாட்டி விட்டு வீட்டை விட்டெல்லாம் அனுப்பியிருக்காங்க. அதெல்லாம் தெரியாமல் நீங்கள் பாட்டுக்கு என்கிட்ட வந்து என்னை கேட்கக்கூடாத வார்த்தையெல்லாம் கேட்டு என் மனசை ரெண்டாக்கி கிழிச்சு என்னென்னமோ பண்ணி என்னை வீட்டை விட்டு அனுப்புனீங்க. அதுவும் நிறமாச கர்ப்பிணியாக இருக்கன்னு கூட பார்க்காம என்னை அப்படி அசிங்கப்படுத்தி அனுப்புனீங்க. உங்கள் அப்பா மேலே இருக்கிற பாசம் என் மேலே ஒரு துளி கூட இல்லைல்ல, ஒரு துளி நம்பிக்கை கூட உங்களுக்கு இல்லை. நம்பிக்கையே இல்லாத வாழ்க்கையை என்னால் எப்படி வாழ முடியும்? அதனால தான் இனிமேல் இந்த வாழ்க்கை தேவையில்லைன்னு நான் வந்துட்டேன். நான் உங்களுக்கும் எனக்கும் இந்த கல்யாண பந்தத்தை முறிச்ச போது நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? நீங்கள் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறீங்க, கடைசி வரைக்கும் அந்த பொண்ணையை அதாவது கைவிடாமல் காப்பாற்றுங்கன்னு சொன்னனா இல்லையா? அதே தான் நான் இப்போவும் சொல்கிறேன். நீங்கள் தெரிஞ்சும் தெரியாமல் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. அந்த பொண்ணை கடைசி வரையும் கண் கலங்காமல் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம அதாவது யாரு நம்ம ஐஸ்வர்யாவுக்கு பயங்கரமாக அழுக வந்துடுது. இங்கே பாருங்க தமிழ்ச்செல்வி, நான் ரொம்ப 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 பெரிய தப்பு பண்ணிட்டேன். அதுவும் ஆன்டி பச்சை கேட்டுட்டு உங்களை பழி வாங்கணுன்றதுக்காக இப்படியெல்லாம் பண்ணிட்டேன். ஆனால் இவ்வளோ விஷயம் நடந்ததுக்கப்புறமும் என் கூட சேது மாமாவை சேர்ந்து வாழ சொல்கிறீங்க, என்னை கைவிடாமல் பார்த்துக்க சொல்கிறீங்க. இப்படி ஒரு மனசு யாருக்குமே வராது. உங்கள் மனசுக்கு போய் இப்படி ஒரு துரோகத்தை நான் பண்ணிட்டேனே, என்னை மன்னிச்சிருங்க தமிழ்ச்செல்வி, என்னை மன்னிச்சிருங்க. நான் பண்ணது எல்லாமே மிகப்பெரிய தப்புன்னு நான் இப்போ புரிஞ்சுக்கிட்டேன். இங்கே பாருங்க மாமா, இனிமேலும் உங்கள் கூட சேர்ந்து வாடுறதில் எனக்கு விருப்பம் இல்லை மாமா. ஆன்ட்டி பேச்சை கேட்டுட்டு உங்கள் சொத்தெல்லாம் எப்படியாவது இன்னும் கொஞ்ச நாளில் என் பேரில் மாற்றிக்கிட்டு உங்களை எல்லாரையும் நடுத்தெருவில் நிற்க வைக்கணுன்றதான் ஆன்ட்டியோட பிளானே. ஆனால் ஆன்ட்டி பண்ண எனக்கு எதுவுமே பிடிக்கல. அதனால தான் இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்கிறேன் மாமா, என்னை மன்னிச்சிருங்க மாமா. நான் பண்ணது எல்லாமே மிகப்பெரிய தப்பு தான் அப்படின்னு ஈஸ்வரியை பற்றி மொத்த விஷயத்தையும் அப்படியே போட்டு உடச்சிட்றாங்க நம்ம ஐஸ்வர்யா. இதை கேட்ட உடனே ஈஸ்வரிக்கு பயங்கரமாக ஷாக் ஆகிடுது. ராஜாங்க இருந்துட்டு ஈஸ்வரி கிட்ட போயிட்டு, என்ன ஈஸ்வரி, ஐஸ்வர்யா சொல்கிறதெல்லாம் உண்மையா? எங்கள் சொத்து எல்லாத்தையும் உங்கள் பேரில் மாற்றிக்கிட்டு எங்களை நடுத்தெருவில் நிற்க வைக்கணும்னு நினைக்கிறியா? நீ கண்டிப்பாக உன்னை நான் நடுத்தெருவில் நிற்க வைக்கிறேன். என் தம்பிக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறேன், நீ என் தம்பிக்கிட்ட போனாலையும் அங்கேயும் போய் நடுத்தெருவில் நிற்கிற மாதிரி தான் இருக்கும். நீ எங்கள் குடும்பத்துக்கு இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணியிருக்க. நீ தப்பு பண்ணும் போதெல்லாம் உன்னை மன்னிச்சு எங்கள் வீட்லேயே வச்சுருந்தேன் பார்த்தியா? அதுதான் நான் பண்ண மிகப்பெரிய தப்பே. உனக்கு அசிங்கமாக இல்லை, அவமானமாக இல்லை? இப்படி ஒரு துரோகத்தை பண்ணதுக்கு உன்னை வீட்டுக்கே ரெண்டகம் பண்ணுறியே, உன்னெல்லாம் நான் என்ன சொல்கிறது அப்படின்னு பலார்னு 2 அடி அப்படியே கன்னத்தில் விடவும், மாமா நீங்கள் என்னை அடிங்க கொல்லுங்க என்ன வேணாலும் பண்ணுங்க, ஆனால் வீட்டை விட்டு போகணும் மட்டும் சொல்லிடாதீங்க மாமா. உங்களை விட்டால் எனக்கு யார் இருக்கா? யாருமே கிடையாது.
நான் என்னை வீட்டை விட்டு அனுப்பிட்டீங்கன்னா நான் எங்கே போய் தங்குவேன், என்ன என்ன சாப்பிடுவேன், எனக்கு எதுவுமே புரியல மாமா. இங்கே பாருங்க மாமா, நான் பண்ணது எல்லாமே மிகப்பெரிய தப்புன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் மாமா. இனிமே சத்தியமாக எந்த ஒரு காரணத்துக்காகவும் எந்த தப்பும் பண்ண மாட்டேன் மாமா அப்படின்னு சொல்லவும், நிறுத்து ஈஸ்வரி, அந்த மனுஷனை பாரு, அவர் எவ்வளோ உடஞ்சி போய் இருக்காருன்னு பாரு. இந்த மாதிரி உடஞ்சி நான் எப்பவுமே பார்த்ததே கிடையாது. இப்படி ஒரு துரோகத்தை பண்ணிட்டு மன்னிச்சிருங்கன்னு வாய் கூசாமல் சொல்லிக்கிட்டு இருக்க. உனக்கு மனசாட்சின்றது ஒன்று இருக்குதா இல்லையா? எந்த ஒரு தப்புமே பண்ணாத ஒரு பொண்ணு மேலே, அதுவும் நிறமாச கர்ப்பிணியாக இருக்கிற பொண்ணு மேலே பழிய போட்டு அவளை வீட்டை விட்டு துரத்த வச்சு ஊர் முன்னாடி அவளை அந்த கல்யாண பந்தத்திலிருந்து பிரிய வச்சு இன்னொரு கல்யாணத்தை பண்ண வச்சிருக்கே. உனக்கே நியாயமாக இருக்கா இதெல்லாம்? கண்டிப்பாக நீ பண்ண தப்புக்கு நீ தண்டனை அனுபவிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக கோவத்தில் சொல்லிக்கிட்டு இருக்கவும், நம்ம ராஜாங்கமும் சேதுவும் தமிழ்ச்செல்வி கிட்ட போய் எவ்வளவோ கெஞ்சி பார்க்குறாங்க. ஆனால் தமிழ்ச்செல்வி கொஞ்சம் கூட இறங்காமல் தன்னோட சுயமரியாதைக்காக இன்னும் அப்படியே போராடிக்கிட்டு தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் செல்லப்பாண்டி, வசந்தி, நம்ம அப்பத்தான்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டே கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க. நம்ம சேதுவும் நம்ம ராஜாங்கமும் இவங்க 2 பேருமே சேர்ந்து தமிழ்ச்செல்வியோட மனசை மாற்றி எப்படியாவது வீட்டுக்கு கூட்டிகிட்டு வருவாங்களா மாட்டாங்களான்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோடில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க.